இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் கொலோசையர் 3:21. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஈகோவை விட பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற ஈகோ ரொம்ப அதிகம். பெற்றோர்களோட கருத்து என்னதுன்னா, நாங்கள் பிள்ளைகளோட நல்லதுக்கு தானே சொல்கிறோம், கெட்டு போகிறதுக்காக நாங்கள் யோசனை சொல்ல போகிறோம், கண்டிக்க போகிறோம், அதனால் எங்கள் பேச்சை கேட்டு தான் பிள்ளைகள் நடக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பிள்ளைகளோட கருத்து எப்படி இருக்குன்னா, முதல்ல எங்களை தனியாக சிந்திக்க விடுங்க, அது சரியாக தப்பான்னு அதை செஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களோட யோசனையிலே நாங்கள் வாழணும்னா நாங்கள் எப்போ சுயமாக யோசிக்கிறது செயல்படுறதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது ரெண்டுமே நியாயம்தான். ஆனால் வேதத்தில் பகைக்க ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதே போல் பிள்ளைகள் சுயமாக சிந்தித்து செயல்பட ஒரு காலம் உண்டுன்னா நாம் அதன்படி விட்டுறணும். நம்ம பிள்ளைகளை சுயமாக செயல்பட விடாத வரைக்கும் அவங்களுக்கு தப்பு எது சரி எதுன்னு எந்த விஷயத்துலையும் தெரியாமலே போயிடும். பெற்றோர்கள் சொல்கிறது என்னதுன்னா, ஒருவேளை பிள்ளைகள் இஷ்டத்துக்கு நம்ம விட்டோம்னா ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு பயப்படுறாங்க. அப்படி பார்த்தா நாம் பெற்றோர்களாக இருக்கும்போது எந்த தப்பும் பண்ணாமல் ரொம்ப விவரமாக எல்லாத்தையும் சரியாக செய்கிறோமா? சின்ன தவறுகள் கூட நம்ம செஞ்சது இல்லையா? தப்பு எல்லாருமே எல்லா வயசுலையுமே செய்கிறது தான். ஆனால் அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிற பக்குவமும் அந்த தப்பை சரி செய்கிற பக்குவமும் சுயமாக சிந்திக்கும் போது தான் நமக்கு வருது. அதே போல் தான் பிள்ளைகளையும் சுயமாக சிந்திக்க இடம் கொடுக்கணும். அப்போது அவங்கனாலையும் பக்குவப்பட முடியும். எது சரி எது தப்புன்னு சுயமாக சிந்தித்து திருத்திக்க முடியும், தைரியமாக முடிவெடுக்க முடியும். பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த அறிவுரையை திணிக்கும் போது பிள்ளைகளுக்கு வெறுப்பு வந்துடுது. அந்த வெறுப்பு நாம் எதுக்காக கண்டிப்பாக நடத்துகிறோமோ அந்த விஷயத்தையே வெறுத்து பயந்து ஒதுக்கிடுறாங்க. தானாக செயல்படக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. அந்த விஷயத்தை மட்டும் இல்லை, பெற்றோர்கள் மேலேயும் வெறுப்பு வந்துடுது. பெற்றோர்களை பார்த்தா ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஒரே வீட்டில் பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா பிள்ளைகள் பெற்றோர்கள் இருக்கிற அந்த ரூம் பக்கமே வர மாட்டேங்கிறாங்க. இப்படி நிறைய வீடுகளை நடக்குது. அப்போது பெற்றோர்களும் பிள்ளைகளோட எதிர்பார்ப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசி அவங்கள சுயமாக சிந்திக்க விடணும். அப்போது பிள்ளைகள் நம்ம சொல்கிற அறிவுரைகளையும் வெறுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அதை கேட்கவும் செய்வாங்க, நம்மளையும் வெறுக்க மாட்டாங்க. ஆமேன்.